ஹே காய்ஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெடிஷ்னல் பொங்கல் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஓப்பலோட இந்த ஃபேஸ் டோனர் எடுத்துக்கிறேன். நான் இதை ஜஸ்ட் இந்த மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த மாதிரி கையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தென் டேப் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா சேம் அதே ஓப்பல் பிராண்டில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் எடுத்து என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரைமர் வந்து ஆப்ஷனல் தான். நான் டோனர் யூஸ் பண்ணதுனால நான் ப்ரைமர் எடுத்துக்கல. நான் போடுற இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே நல்லா லாங் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா மிஸ்க்லரோட இந்த கலர் கரெக்டர் எடுத்து என்னோட அண்டர் ஐ தென் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் நல்லா கவர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் அண்டர் ஐ கிட்ட அண்ட் என்னோடய ஃபுல் ஐஸ் கிட்ட ஃபுல்லாகவே நான் வந்து என்னோடய ஃபிங்கர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து கவரேஜ் கொடுக்குது. ஸோ அதனால் நான் என்னோடய ஃபிங்கர் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து ஸ்பாஞ்ச் எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் காய்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ கம்மராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் எடுத்து நான் எங்கெல்லாம் கலர் கரெக்டர் அப்ளை பண்ணணும் ஸோ அந்த இடத்துலலாம் நான் வந்து நல்லா கன்சீல் பண்ணிக்கிறேன். சேம் இதுவுமே நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய அண்டர் ஐஸில் வந்து ஜஸ்ட் என்னோடய ஃபிங்கர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்போ எனக்கு வந்து ரொம்பவே ஒரு லுக் வந்து நல்லா இருக்குது. அந்த டார்க் சர்க்கிள் இருக்கிற பிளேஸ் வந்து நல்லாவே ஹைட் ஆகுது. ஸோ எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஈவன் டோன் ஆகிடுச்சு. ஸோ நான் அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கலர் பாரோட இந்த ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சு ஸ்பாஞ்ச் எடுத்து கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே உங்களோட ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவை கவர் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்சுவலி கலர் பார் ஃபவுண்டேஷன் நல்லாவே ஒரு கவரேஜ் கொடுக்குது அண்ட் ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸான ஒரு லுக்கும் கொடுக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கலர் பாரில் இருக்கிற ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கலர் எசன்ஸோட என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து என்னோடய அண்டர் ஐ தென் வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸில் நான் நல்லா வந்து செட் பண்ணிக்கிறேன். நான் டஸ்ட் பண்ணல, செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எஸ், அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஐப்ரோஸை ரொம்ப டிஃபைன் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு எம்டி மஸ்காரா கண்டெய்னர் இருக்கும் இல்லையா, அதிலேருந்து இந்த மாதிரி லைட்டாக என்னோடய ஐப்ரோஸை வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஜஸ்ட் நீங்களே பாருங்கள், ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு லுக் கிடைக்கும். ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஃபவுண்டேஷன் அண்ட் வந்து காம்பேக்ட் பவுடர்லாம் போட்டதுனால நம்மளோட ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதுங்க நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஒய்ஏயோட இந்த ஐஷேடோ பேலட் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு லைட் ஸ்கின் கலர் ஷேட் எடுத்து என்னோடய ஐஷேடோவை நான் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ரொம்ப பயங்கரமாக இல்லாமல் ஒரு மினிமலாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஐடெக்ஸ் டாஸ்லோட இந்த ஐலைனர் எடுத்து நான் வந்து விங் லைனர் மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே ஒரு காமனான ஒரு 1 to 2 லைன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லைனர் மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி சேம் நான் இந்த கண்ணிலையுமே கம்ப்ளீட்டாக போட்டு செட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா மார்ஸோட ஆல்வேஸ் மை ஃபேவரட் மாஸ் காஜல். இந்த காஜல் எடுத்து நான் என்னோடய லோவர் ஐலிடில் ஜஸ்ட் 1 or 2 ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் ஃபேக் லேஷஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த லேஷஸ் கலர் ஜஸ்ட் வச்சு என்னோடய ஓன் லேஷஸை திருப்பி பிடிச்சிட்டேன். என்னோடய ஓன் லேஷஸை நல்லா நான் அந்த மாதிரி கேர்ள்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட இந்த வால்யூமைசிங் மஸ்கரா எடுத்து நான் என்னோடய லேஷஸில் கேர்ள் பண்ணேன் இல்லையா, ஜஸ்ட் அந்த லேஷஸ் மேலே இந்த மஸ்கரா போட்டு நல்லா வந்து கேர்ள்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் ப்ளஷ் மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் இன்சைட்டோட இந்த க்ரீமி ஹைலைட்டர் எடுத்து என்னோடய சீக் போன் கிட்டலாம் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை நான் எப்படி வந்து அப்ளை பண்ணுறேன்னா, டேரெக்டாக அப்படியே எடுத்து அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி பிளெண்டரோட பேக் சைடு வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் என்னோடய சீக் போன் கிட்ட, சென்டர் ஆஃப் த நோஸ் கிட்ட, ஃபோர் ஹெட் கிட்ட, சின் கிட்டலாம் நான் நல்லா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் க்ரீம் ப்ளஷ்ஷை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக ஈவனாக நீட்டாக பிளெண்ட் ஆகும். ஸோ எஸ், லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டாக என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, கலர் குயினோட இந்த லிப் க்ரையான் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த ஷேடாக பார்த்தீங்கன்னா அதை லைட்டர் பண்ணுறதுக்காக அது என்ன ப்ராண்டே தெரில, அந்த லிப் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணோடனே இது ரொம்பவே ஒரு ப்ரைட்டாக செம்மையாக இருந்துச்சு. பட் நான் வியர் பண்ண போகிற காஸ்டியூம்க்கு இது வந்து சூட் ஆகாது, ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் வேறு. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் சட்டலாக இருக்கும். லைட்டர் கலர் ஷேட் லிப்ஸ்டிக் நியூட் ஷேட் இல்லையா, ஸோ நான் டக்குன்னு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி அல்டர்னேட்டாக ஒரு கலர் ஷேட் எடுத்து, லைட்டர் கலர் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த லிப்ஸ்டிக்கை இப்போ நான் லைட்டர் கலர் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு லுக்கே இருக்காது. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணதுனால அழகான ஒரு நியூட் ஷேட் லுக் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ எஸ், என்னோடய மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. டக்குன்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டுடலாமா? ரெடி, 1 2 3 டடா! தாய் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எஸ் காய்ஸ், உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாகவே இருந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். Until it's bye from Pavitra from Pravi Makeover. And எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். Bye.